காவேரி வந்து விஜயோட சித்திக்கிட்ட பேசி புரிய வைக்கிறாங்க. நீங்க வந்தே ஆகணும் அப்படின்றாங்க. அவங்களும் சரி ஓகே. நீங்க எல்லாம் இவ்வளோ சொல்றதால நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாங்க. இங்க காவேரி நிம்மதி அடைகிறாங்க. அடுத்து காவேரி காவேரியும் அதுக்கப்புறம் தாத்தா வரத பார்த்துட்டு வேணும்னே இந்த மாரி யார்கிட்ட போய் கெஞ்சிட்டு வந்த? விஜய் வெளியே வரமாட்டாரு. வரதுக்கு சான்ஸே கிடையாது. நீ என்ன பண்ணலாம் நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு பழையபடி வசுபதி அவங்க பொண்ணு டீஸ் பண்ணிட்டே இருக்காங்க. இத கண்டுக்காத காவேரி நீங்க என்ன சொன்னாலும் அத பத்தி கவலை இல்ல. இப்ப என்ன உங்களுக்கு பிரச்சனை? நான் விஜய் விட்டு போயிட்டா அந்த பிரச்சனை தீரும் அவ்வளோதானே அப்படின்றோன்னே, ஆமா உடனே விஜய் வெளிய எடுத்துருவோம் அப்படின்றாங்க. அத கேட்டு சரி நீங்க சொல்றதுக்கெல்லாம் நான் போக முடியாது. முதல்ல வெண்ணிலா சொல்லட்டும். நான் வேணா போறேன் அப்படின்னோனே அதிர்ச்சி அடைகிறாங்க வெண்ணிலா. நான் என்ன சொல்லணும்? நான் தான் அப்பையிலேருந்து சொல்லிட்டு இருக்கேன்ல நீ போயிடுன்னு சொல்லிட்டு. சரி அப்படியா? முதல்ல நீ உன்ன விஜய் ஏத்துக்கணும்ல. நான் போறது ஒரு பக்கம் இருக்கட்டும். உன்ன விஜய் ஏத்துக்கணும்ல அப்படின்னோனே அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னையும் விஜய் ஏத்துக்க மாட்டார். நீ போனோனே விஜய் கண்டிப்பா ஏத்துப்பாரு. உன்ன எப்படி ஏத்துப்பாரு? நீ தான் அவருக்கு எதிரா நிக்கிறியே. நான் என்ன பண்ணேன்? நீங்க என்ன பண்ணல? இந்த மாரி அப்பா அம்மாக்கு ஆக்சிடென்ட்க்கு காரணமே விஜய் தான் சொல்லும்போது நீ அமைதியா தானே இருந்த. அவ அத ஒத்துக்கினல்ல. நான் ஒண்ணும் ஒத்துக்கல. ஒத்துக்கின மாரி தான் அர்த்தம். அதனால தான் விஜய் உன் மேல கோவமா இருக்காரு. விஜய் இந்த நிலைமையில உன்ன கண்டிப்பா ஏத்துக்க போறதில்ல. அப்புறம் நான் டைவர்ஸ் பண்ணான்னா டைவர்ஸ் பண்ணேன்னா அவங்க சொல்றாங்க, விஜய் யார் கூட வாழ்ந்தாலும் பிரச்சனை கிடையாதாம். ஆனா நான் மட்டும் வாழக்கூடாதுன்னு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அவங்களுக்கு நீ விஜய் கூட வாழ்ந்தாலும் சரி, வாழலனாலும் சரி எந்த பிரச்சனையும் கிடையாது. அப்புறம் நீ தான் இப்படி கஷ்டப்பட போற. நீ என்ன சொல்ற? அப்படின்னா, ஆமா இதான் நடக்க போகுது. வேணா நீ விஜய் கிட்ட போய் கேட்டுக்கோ அப்படின்னோனே அதிர்ச்சி அடைகிறாங்க. உன்னை குழப்பறா நீ நம்பாத என்னன்னு. நீங்க அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா விஜய் கிட்ட போறாங்க. விஜய் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. நீ எல்லாம் என் மூஞ்சில முழிச்சிடாத. உன் மேல செம கோவத்துல இருக்கேன். போயிடு இங்கிருந்து அப்படின்றாரு. விஜய் மேல கோவத்துல இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி விஜய்க்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. விஜய்க்கு இந்த ஆக்சிடென்ட் பத்தி தெரியாதுன்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறா பசுபதி. ச்சே இப்படி பட்டாலேன்னு அந்த டைம்ல ராதாவும் உண்மையை சொல்லிடுறாங்க. அதனால விஜயும் ரிலீஸ் பண்ணுறாங்க. இதனால விஜய் ரொம்ப சந்தோஷமா அடைகிறாரு. உடனே வெண்ணிலா பார்த்துட்டு இருக்காங்க. கண்டிப்பாக என்கிட்ட தான் விஜய் வருவாருன்னு சொல்லிட்டு பார்த்தா காவேரி கிட்ட போயிட்டு அப்படியே ஹக் பண்ணுறாரு. காவேரி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. உடனே நான் தானே விஜய் உனக்கு இது உண்மையை சொல்லி உன்னை வெளியே எடுத்துகிட்டு வந்தேன். இப்போ காவேரி கிட்ட நீ போகிற அப்படின்னு என் பொண்டாட்டி தான் எனக்கு எல்லாமே பண்ணா. நீ எனக்கு எல்லாம் பண்ண. உன்ன மாதிரி ஆளுங்கள்லாம் பார்த்தாவே எனக்கு கடுப்பாக இருக்குது அப்படின்றாரு. அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே காவேரி எப்படியோ உண்மையை சொல்ல வச்சிட்டேன் நான் உடனே எனக்கு இது போதும். நீ உண்மையை சொல்லுவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதே மாதிரி நான் சித்தியும் உண்மையை சொல்லிட்டாங்க. இது போதும் எங்களுக்கு. இனிமேட்டு விஜயை என்னையும் உன்னால் எதுவும் பண்ண முடியாது அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. அதிர்ச்சி அடைகிறாங்க. வெண்ணிலா நம்ம ஏமாந்துட்டோமேனு நாங்கள் அப்போவே சொன்னோம்ல தேவையா இந்த மாதிரி சொதப்பி வச்சிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆயிடுறாங்க பசுபதி அவங்க பொண்ணும். அடுத்து இங்கே என்ன பண்ணுறாரு ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க. நம்ம கங்காவை கங்காவுக்கு எப்படி இருக்குது டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அலறி துடிக்கிறாங்க. கங்காவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவங்க நார்மலாக தான் இருக்காங்க. அவங்களுக்கு கொஞ்சம் இந்த மாதிரி பெயின்லாம் சின்ன சின்ன பெயின்லாம் வரதான் செய்யும். அவங்க எதையோ பற்றி ரொம்ப ஆழ்ந்தமாக யோசிச்சிருக்காங்க. அதனால கொஞ்சம் பெயினாக இருந்திருக்காங்க. நம்ம ஆல்ரெடி அவங்க வீக்காக தானே இருக்காங்க. அதனால தான் நீங்கள் அவங்கள நல்லா சாப்பிட கொடுங்க. நிறைய தண்ணி குடிக்காமல் இருந்திருக்காங்க. மெயினாக அதுதான் காரணம். வேறு எதுவுமே கிடையாது. நிறைய தண்ணி கொடுங்க. அதான் ரொம்ப நல்லது. தண்ணி குடிக்க சொல்லுங்கள் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. அட்வைஸ் பண்ணி அனுப்புகிறாங்க. அப்பாடா நான் எதுவும் நினச்சி ரொம்ப பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மாமியார் சாந்தி பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே சொல்கிறாங்க நல்ல காலம் எதுவுமே இல்லை. அப்பா அந்த கடவுள் தான் காப்பாற்றினார் அப்படி சொல்லி சரி எல்லோரும் வீட்டுக்கு போகலாம் வாங்க. எல்லாம் அவருக்கால காவேரி அவரால் தான் வந்துச்சு. அவளை நினச்சி தான் இவள் கவலைப்பட்டு இந்த மாதிரி ஆகிட்டா. முதல்ல அவளை போய் கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னோடனே சரிங்க தம்பி நீங்கள் போய் கூட்டிகிட்டு வாங்க. இல்லை நான் வரட்டுமான்னு கேட்குறாங்க சாரதா. இல்லை நானே போயிட்டு கூட்டிகிட்டு வந்துடுறேன். நீங்கள் எல்லோரும் பத்திரமா போவீங்க. இல்லை நான் கூட்டிட்டு போய் விட்டுட்டு வரட்டும் வீட்டில். அதெல்லாம் வேணாம் நாங்களாம் பத்திரமா போவோம். கங்கா கூட்டிகிட்டு நாங்கள் போகிறோம். நீங்கள் போய் காவேரி கூட்டிகிட்டு வாங்க அப்படின்றாங்க. உடனே ஏங்க நான் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல. எல்லாம் ஞாபகம் இருக்கு கங்கா நீ டென்ஷன் ஆகாது. குமரன் காவேரி கூப்பிட்றதுக்காக போகிறாரு.